ஐயா வந்து விட்டேன் ஐயா. இதான் நாடு. ஆனால் வந்து விட்டோம். ஆமாங்க ஐயா. ஆனால் என் மனைவி எங்குதான் இருக்கிறார் கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஐயா நான் வந்து வெகு நாள் ஆகி போச்சு. ஞாபகம் மறதியா இருக்கு. ஞாபகம் வருது. அமருங்க ஐயா, நான் பாக்குறேன். சரி, யாரும் வராங்க. அப்படியா ஐயா? வணக்கம். வணக்கங்க ஐயா. இது எந்த நாடுங்க ஐயா? அமராவதி நாடுங்க. நாங்க விஜயபுரி நாட்டுல வரங்க ஐயா. விஜயபுரி நாடா? ஆமாங்க ஐயா. நீங்களா? ஆமாங்க ஐயா. நீங்களா? ஆமா. இந்த சாபாச்சு போடுறது நீங்களே நெஞ்சில குத்தியா? ஆமாங்க. விஜயபுரி நாட்டுல வரேன். ஆமா. உங்க பேரு? விஜய். விஜயா? என் பேர் இல்லைங்க, இளவரசன் வந்திருக்காரு. அப்படியா? அவன் எங்க இருக்கான்? உங்களுடைய பேரு? அமரங்க. ஐயோ, உங்களுக்கு தெரிய வந்துருக்கேன். அப்படியா? ஆமாங்க. சீக்கிரமா கட்டும். ஐயா. அமரடா? ஆமாங்க ஐயா. எங்கடா இருக்கான்? வாங்க. அடடே, சிறிய வயதில் பார்த்தேன். ஆமாங்க. வளர்ந்து ஆராய்ச்சி விட்டுருக்கிறானே. ஹாய் மச்சான். மைக்குனா ஐயா, எப்படிடா இருக்க? என்னடா கோலம் இது? ஏண்டா இந்த கோலத்தில் பார்ப்பதற்கு நான் இவ்வளவு அவசரமா வந்தேன்? அது இருக்கட்டும். என்ன துரும்பிட்டு அடிச்சு போயிருக்க? எல்லாம் உங்களுடைய ஏக்கம் தான். உங்களை பார்க்க முடியவில்லையே, உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் தான். அப்படியா? சரி, அதெல்லாம் போகட்டும். உன் தங்கை சாத்தி எங்க? சாத்தியை நான் பார்க்க வேண்டுமே. விட்டு விடுவேனா? அவனை உன்னிடம் ஒப்படைக்கணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமாண்டா. என்னடா இவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு? சாத்தி, என்னோட ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? என்ன செய்தி தெரியுமா? நீண்ட நாளாக இதை காட்டி இது என்னன்னா கேட்டல, இதுக்கு சொந்தக்காரன் வந்திருக்காமா. இதுக்கு சொந்தக்காரா? ஆமா. முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க. இது என்ன தெரியுமா? இதுதான் தாலி. அண்ணா என்ன நேரம் வர கலவரை கூறிவிட்டு இப்ப தாலி என்று சொல்கிறாயே, அப்படின்னா இந்த திருமணத்துக்கு எப்ப நடந்தது? உனக்கு திருமணம் நடந்த கதையை கூறுகிறேன், செவி கூர்ந்தக்கு. சின்ன சிறு வயதிலேயே நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்ம இருவரையும் விட்டு பிரிந்து விட்டார்கள். அதனால் சொந்த விட்டு போகக்கூடாது என்று விஜயபுரி நாட்டாளக்கூடிய விஜயவர்மன் நம்முடைய தாய்மாமன் அவருடைய மகன் விஜயனுக்கும் உனக்கும் இளமையிலேயே பாலியல் திருமணத்தை முடித்து விட்டார்கள். புரிகிறதா? அப்படி என்றால் இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாருன்னா? இந்த தாலிக்கு சொந்தக்காரன் அது இருக்கா பாருங்க. இருக்காரா? அவரை கையோட எடுத்து வச்சிருக்கீங்களா? அவர் என்ன பார்க்கணும், அவரோட பேசணும். எனக்கு கனவு வந்திருக்காரா? ஆமா, வந்திருக்காரா? கரும்பேறி போயிட்டு போறது குழந்தை. ஏங்க என்ன பார்த்தா அவனுக்கு பிடிக்கல. என்னாச்சு? ஏங்க நான் இளவரசன் அகத்தின் அழகு முகத்தை தெரிந்து இருப்பார்கள். அவன் மூஞ்ச பார்க்கும் போது தெரியல. இவன் யார் தெரியுமா? இவன் நம்ம ஒரு காவல்காரன். ஏன்னா காவல்கார கைதிக்கு என்ன முன்னாடி வந்து நிக்கிறேன். தெரியா இளவரசன் நிக்கிறாய் பாருமா. நீமா ஐயோ நாடி மாத்திரம் நாய் காலையுமா யாரு போய் சொல்றேன்? சொல்றேம்மா. அப்படியே மானாவரே இருக்காரு பாருமா. என்ன காவல்கார பையனை காட்டுறீங்க? என்னன்னு தெரியாது மனித பொழுது அவங்க சாந்தி இது தாலிக்கு சொந்தக்காரன். அது இருக்கா பாருமா. ஆமா. உனக்காகத்தான் உன்னை தேடிக்கொண்டு நான் வந்த. உன்னை பார்த்தா பிடிக்கல. ஏங்க அப்படியே மரமா நிக்கிறீங்க? என்ன சொல்லுங்க சாந்தி? உன்னை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், இடத்தில் பேச வேண்டும். அப்படியா? உன்னை பார்த்து எனக்கு கையை ஓடல காலை ஓடல என்ன செய்யறது? அவ்வளவு சந்தோஷங்க. விஷயம் எனக்கு தெரியாது. எனக்கு கூட தெரியாது. இப்ப என்ன திருமணம் என் அண்ணன் அப்படியே மாறிச்சு. ஐயோ அம்மா தாய மாறியாச்சா தாய? சாந்தி புரியுதுமா? புரியுது. உன்னுடைய எனக்கு புரிகிறது. ஏனென்றால் ஒரு கணவன் நீண்ட காலமா இல்லாமல் எப்பொழுது கண்டிருக்கிறார் என்றால் உனக்கு ஒரு ஆசை பாசம் இருக்கத்தானே செய்யும். புரிகிறது? என்னுடைய தங்கையை உன்னும் ஒப்படைக்கணும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். உன்னும் ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் எனக்கு எந்தவித கவலையும் கிடையாது. நீங்கள் இருவரும் நலமாடு வாழ்க வாழ்க வாழ்க. நான் கோயில் இடத்திற்கு போகிறேன். எங்கேயோ போறா. நீ இனிமேல் எங்கேயும் செல்ல தேவையில்லை. எங்களுடனே இருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள், நீலாம்பரி. என் தங்கையை நீ திருமணம் செய்து கொண்டு
நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழலாமே. அடடே, உனக்கு ஒரு தங்கி இருக்கிறானா? ஆமா. அவனுடைய பேர் நீலாம்பரியா? நீலாம்பரி. அவனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? வாடா இங்க. டேய், நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? என்னோட அருமை என்ன? என்னோட பெருமை என்ன? என்னுடைய அந்தஸ்து தான் என்ன? அடச்சே, கேவலம். இவன் தங்கச்சியே நான் திருமணம் செய்து முடியாது. போடா. என்ன சொல்றான்? டேய், அருமை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன? தொலைய வர தாட்றானே அப்படியே. உன் அந்தஸ்துலாம் பார்த்து மாமா தாயே. ஏய், ஏண்டா? ஏதே அண்ணன் என்ன காப்பாத்தி ஏதோ ஒரு முறை தான் பிச்சை எடுத்தாரு. அது ஊர் வரக்குள்ள சொல்லு பொழுது நீ பார்த்தது ஒரே அவ்வளவு ஒரு முறை பிச்சை எடுத்தாரு. ஒரு முறை தான் எடுத்தாரு பிச்சை. ஒரு முறை தான் எடுத்தாரு பிச்சை. நீயே சொல்லிட்ட நாளைக்கு ஒரு பிச்சை எடுத்தாரு. அவங்க ஒரு முறை தான் சொன்னாங்க பிச்சை எடுத்தாருன்னு. கூட பிறந்த தங்கை 10 தடவை சொல்றீங்க. காது கேட்கறது. அவனுக்கு காது கேட்கும். ஆனா உனக்கு தான் சரியில்லை. சரி, கடைசியா கேட்கிறேன். என் தங்கச்சி திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? முடியாது. போடா. என் தங்கையை நீ திருமணம் செய்து கொள்ள வெளியின்றாய். உன் தங்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜயா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லண்டா. எனக்கு மட்டும் என்ன நீலாம்பரின் மீது ஆசை இல்லை என்ன? அவளை காண வேண்டும், அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். புறப்படுறா. இருந்தாலும் நமக்காக என்னுடைய தந்தை காத்துக் கொண்டிருப்பார். அப்படியா? சாந்தியை கண்டுபிடித்து விட்டு உண்மையாகவா? ஆமா. நீ இப்போ நான் பார்த்தேன். ஐயோட அழைத்து கொண்டு வருகிறேன். எங்க எங்கடா? டேய் விஜயா, வாடா இங்க. எங்கடா மாமா? எங்கடா மாமா? என் மாமா எங்கடா? எங்க? அவன் மாமா சாப்பிட்டாரு. ஏண்டா இது? ஏண்டா? டேய் அமரா பொறுத்துடா. மாமா வணக்கம். மாமா வணக்கம். வாருங்க வாருங்க. ஆமா, எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. ஐயோ, நீங்க கூட சாப்பிடுதே இல்லையா? எல்லாம் உங்களுடைய ஏக்கம் தான். துருமாட்டு அடிச்சு போயிருக்கீங்க. தங்கை பிள்ளையுடைய ஏக்கம் தான் பெரிய. சபாஷ் சபாஷ். சரி, என் மருமகள் எங்கடா? ஏய் எங்கடா வந்தீங்க? அப்பா மகளே, அப்பா நீலாம்பரி அண்ணா, அண்ணி கிட்ட எங்க அண்ணி? எங்க இங்க இருந்து பாக்குறேன். அண்ணியா? எங்க அண்ணி? அண்ணியா? எங்க வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க. போடு அறிவுக்கா ஒரு பாசம் தானே. பாசம் எப்படியா? ஆமா விடுதா. அப்பா நானும் வந்ததை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நமது அரண்மனையை இதுவரை நான் இதை இருக்க வேற பார்த்தது கிடையாது. யாரு? நீ இல்லாத சமயத்தில் நமது நாட்டுக்கு அமைச்சராகவே தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அமைச்சரா? நம்ம நாட்டு முதுகெலும்பு அமைச்சர். அப்படியா? தாங்கள் இந்நாட்டு இளவரசர். இளவரசரா? என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சாயுத மகனே. அன்றொரு நாள் அமைச்சர் அவர்களே இங்க பாருங்கள். அன்றொரு நாள் நடந்தது பால்ய திருமணம் என்னுடைய பிள்ளைக்கு. இன்றொரு நாள் நடப்பது எல்லோருடைய கண்ணிலும் திருமணம் நடக்க வேண்டும். அப்படியாப்பா? அது மட்டுமல்ல, அப்பா உனக்கும் கல்யாணம். எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளா? ஆமா. மாவுடைய அத்தை மகன். இவரா? எனக்கா? இருப்பா 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 இருப்பா. இவரா? உனக்கு தாண்டி. அப்பா 10 வருஷம் போட்டு இருப்பாரு. பெருமை பண்ணி 10 வருஷமா புதுச்சை போன 10 வருஷம் கல்யாணம். கட்டாய கல்யாணம். தந்தை பேருக்கு மறுபேச்சு இருக்க கூடாது. இதற்கு தான் அப்போது உரைத்து எனக்கு திருமணம் என்று பார்த்தாயா? உங்களோட தந்தை எவ்வளவு கேவலமாக பேசுகிறார். ஒரே தங்கை என்று செல்லமா வளர்த்துக்க, வேற எதுவும் கிடையாது. சொன்னா எங்க சொல்லுக்கு மறுபேச்சே கிடையாது. உங்களை எனக்கு திருமணம் தான். சரி அமைச்சர் அவர்களே, திருமணத்துக்கு ஏற்பாடு. இந்த பக்கம் அந்த பக்கம் மறந்துக்கிறானமோ அந்த ஆளுமோ. எது போனா இந்த லஞ்ச
புத்தி போகுதுன்னு வாங்க ஆ, இந்த புத்தி வேணா விட்டு ஓடுத பச்சா அதான் இந்த கோபால தங்கச்ச நாய கட்டுச்சுவா. உன்னை கட்டி அது இல்ல, அழைக்கிற புத்தி அதான் யாரு அவரு? அழைக்கிறவர்பா அழுகிறதுனா ஒண்ணும் புரியலையே. நிலத்தை அழைக்கிறவரு நிலத்தை அழுகிறதுனா பிளாட் அழைக்கிறது நிலத்தடுத்து மூட்டு மணி அழைக்கிறது சர்வாயிரு சரி வேலை ஆளுந்து வாங்கி மாடி மேல மாடி கட்டி போட்டாப்ல இப்போ உன்ன பத்தல இதான் அழைக்கிறாங்க இது எத்தனை நீளம் இருக்கும் பகல்லையும் அழகிறான், நைட்லயும் அழகிறான். ஆமா ஆமா பகல்லையும் சம்பாதிக்கிறான், நைட்லயும் அப்ப கூட பத்தல அதுக்கு அழைக்கிறான் ரெண்டு கம்பெனி வேற, தெருக்கூத்து கம்பெனி வேற, நாடக கம்பெனி வேற. கம்பெனி அங்கேயும் அழைக்கிறான், இங்கேயும் வந்து அழைக்கிறான். அங்க அவன் துட்டு கொடுத்துறாங்க அழுது நடக்கிறான் வீட்டுல இங்க இவங்க அழுது நடக்கிறான் என்ன அழைக்கிறாங்க நீதானே ஊரு ஊரு பாரு. என்ன நினைத்திருந்தேன் என் நாட்டு இளவரசியாய் மணமாலை தொட்டலாம் என்ற மணக்கோட்டை கட்டியிருந்தேன் அனைத்தும் இடிந்து மண்கோட்டை ஆகிவிட்டது என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்து கொண்டிருந்தேன் உங்களுக்கு அழைக்கிறாங்களா நான் சொன்னா நீ அழைக்கிறீங்க. அப்படியே ஒரு அடி 2 அடி போட்டா நாங்க அந்த அழைக்கிறதாங்க சிந்தனை செய்து கொண்டிருந்தேன் புரிகின்றதா விடலாம் அவர்களே விடக்கூடாது சாய்த்து விட்டு என் திட்டத்திற்கு ஒத்துழைத்தேன் நான் இருக்கும் இடம் உங்கள் இருவருக்கும்